கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமான கர்த்தரே மேன்மைப்படுத்துவா. நல்ல கவனிங்க, மனுஷன் உங்களை மேன்மைப்படுத்தணுமா, தேவன் உங்களை மேன்மைப்படுத்தணுமா? நிச்சயமா கர்த்தர் தான் உங்களை மேன்மைப்படுத்தணும். கர்த்தர் தான் மேன்மைப்படுத்துவா. மனுஷன் மேன்மைப்படுத்துவதற்கும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. மனுஷன் மேன்மைப்படுத்துகிறான் அப்படின்னா அந்த மனுஷன் உங்களை கொன்னுருவான்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறாருன்னா உங்களை ஒரு சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மாட்டாருங்கிற அர்த்தம். வேதாகமத்தில் எஸ்தர் 3வது அதிகாரம் 1 வசனத்தில் அகாஸ்வேர் ராஜா ஆமானை எல்லாருக்கும் மேலாக மேன்மைப்படுத்தினார். எஸ்தர் 7வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அத்தே ஆமானை தூக்கு மரத்தில் கொன்று போட்டார். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. ஒரு மனிதனை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். மேன்மைப்படுத்தினது தான் கர்த்தரே உங்களை மேன்மைப்படுத்துவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் சிறுமைப்படுத்தப்படுகிறேன், நான் காயப்படுத்தப்படுகிறேன், நான் வெட்கப்பட்டு போகிறேன், நான் அவமானப்படுத்தப்பட்டு போகிறேன், என்னை மேன்மைப்படுத்தும். நிச்சயமாக மேன்மைப்படுத்துவா. எப்படி மேன்மைப்படுத்துவார்? வேதம் சொல்கிறது, யோசுவா 3:7 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறான், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை இந்த ஜனங்கள் எல்லாரும் காணும்படி அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். கர்த்தர் உங்க கூட இருந்தாலே மேன்மைதான். கழுதை, சாதாரண ஒரு கழுதை, அந்த கழுதை இருவழி சந்தியில் நிற்குது. அந்த கழுதையை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. ஆனால் அந்த கழுதை மேலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏறினார் பாருங்க. அந்த கழுதைக்கு மேன்மை வந்தது. எல்லாரும் வஸ்திரங்களை விரிச்சாங்க, மரக்கிளைகளை போட்டாங்க, ஓசனா 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 என்று பாடி மகிழ பண்ணினாங்க. இன்னைக்கு ஒன்றுக்கும் உதவாத மனுஷனா நீங்களும் நானும் இருக்கலாம். ஆனால் சர்வ வல்லமையில் தேவன் என் கூட இருந்தா, உங்கள் கூட இருந்தா, அதுவே மகிமை, மேன்மை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவா. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காட்டுவார். அதுதான் மேன்மை. யோசுவா 3:7 யோசுவாவை பார்த்து சொன்னால், சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொன்ன தேவன் யோசுவா 4:14 மேன்மைப்படுத்தினா. ஒரு பெரிய யோர்தானை 2ஆய் பிளக்கிறா. யோர்தானை 2ஆய் பிளந்து அந்த யோர்தான் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை கடந்து போகும்படி செய்கிறான். இப்போ மோசே மூலமாக செங்கடலை 2ஆய் பிளந்த பின்பு தான் மோசைக்கு மேலே மதிப்பும் மரியாதையும் வந்துச்சு. ஒரு அற்புதம் நடந்தால் தாங்க மதிப்பும் மரியாதையும் வரும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறான். ஒரு தகப்பனார் சொன்னா, பிரதர், என் குடும்பத்தில் நான் தான் கடைசி, ரொம்ப படிக்காதவன், எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க, எல்லாருக்கும் நல்ல வேலை இருக்குது, ஆனால் நான் அற்பமாக என்னப்படும், ஒரு ஃபங்க்ஷனாக கூட நான் தலையை கட்ட மாட்டேன். சொல்லுவாங்க, நீங்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. எனக்கு வேதனையாக இருக்கும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன். கர்த்தர் என் கூட இருந்தார். என் வாழ்க்கையே மகிமையாய் மாறியது. ஆசீர்வதித்தார் கர்த்தர். எல்லார் நடுவில் என்னை மேன்மைப்படுத்தினா. கர்த்தர் என்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தினா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயம் கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டார்களோ அந்த இடத்துல நீர் இவர்களை மேன்மைப்படுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.